ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பராக எக்லெஸ் டோனட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகலாமா? இது வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். எண்ணி 5 பொருள் தான் தேவைப்படும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்து 2.5 கப்பு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூனே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் வார்ம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, சில்லுன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மெல்டட் பட்டர் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் தோ இனிஷியலி. அதுக்கப்புறம் நீங்கள் போக போக ப்ரெஸ் பண்ண நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் மிக்சிங் பவுலில் பிசைறது கஷ்டமாக இருந்தால் டேபிள் டாப்பில் போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. குறைஞ்சது 12 to 15 மினிட்ஸ் ஆகுது இந்த மாவை நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிசைஞ்சுக்கணும். கண்டிப்பாக ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், பிசைறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸில் நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பிசைறதுக்கு. ஸோ நீங்கள் பிசைய பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சினஸ் கொஞ்சம் குறைஞ்சி இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு ரவுண்டு தோவாக வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நல்ல சாஃப்ட் தோ கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுக்கலாம். மாவு ரெஸ்ட் பண்ண விடுறதுக்கு முன்னாடி லைட்டாக மாவு எடுத்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 விரலை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா பிரேக் ஆகாமல் அழகாக இந்த மாதிரி ஒரு விண்டோ சைட் மாதிரி வரணும். அப்படி பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ரெஸ்ட் பண்ணணும். ஸோ ரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப்போ இல்லை ஒரு பிளேட்டோ வச்சு கவர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் ரூம் டெம்பரேச்சரில் 1 hour வச்சுருக்கேன். ஸோ 1 hourக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவு நல்ல டபுள் த சைஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ அழகாக இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் அகெயின் டேபிள் டாப்பில் எடுத்து போட்டு லைட்டாக மாவை பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போது கொஞ்சமாக ட்ரை ஃப்ளார் எடுத்து அதையும் டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி ரோலர் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு லைக் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எடுத்து நம்ம பேப்பரில் மாற்ற முடியும். இப்போது அழகாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு டோனட் கட்டர் வச்சு அழகாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு டோனட் கட்டரே வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டம்ளரோட டாப் போர்ஷன் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றா கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம குறைஞ்சது ஒரு 30 minutes ஆகுது ரெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கட்டர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணும் போது சம்டைம்ஸ் ஈவனாக ஷேப் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் ப்ராப்பராக சைட்லலாம் டேப் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு லெஃப்ட் ஓவர் தோ இருக்கும்ல அதை திரும்பவும் வந்து ரோல் பண்ணி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போது நிறைய டோனட் செய்யலாம். ஸோ இப்போது நான் கட் பண்ணதெல்லாம் ஒரு பேன்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ வச்சுட்டு மேலே டவல் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 30 minutes போல் ரெஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இதுவும் நல்ல ஒரு சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நடுவில் இந்த ஹோல் போடலாம். அதாவது இந்த டோனட் ஷேப் வரும் இல்லைங்களா, அந்த ஷேப் வந்து நம்ம அந்த ரெஸ்டிங் டைமுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டோனட்டாக எடுத்து நடுவில் இருக்கிறத ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது நல்ல ஆயிலில் கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரையிங் டைமுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த டைமும் கிடையாது. ஜஸ்ட் தட் நீங்கள் லைட்டாக வந்து லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்க கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ தள்ளி விட்டுட்டே இருங்க. ஸோ ஒரு பாயிண்டில் லைட்டாக அந்த ஸ்டிக்கை வச்சு ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் கம்ப்ளீட்டாக கோல்டன் கலரில் மாறி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க. ஸோ மேலெல்லாம் கலர் வந்துடும், பட் ஆனால் உள்ள டோனட் குக் ஆகிருக்காது. ஸோ இந்த மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 சைடும் சூப்பராக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எய்தர் பிளேட் ஆர் பேக்கிங் ட்ரே பெருசாக எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஆயில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு டிஷ்யூ வச்சு டிஷ்யூ மேலே ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸஸ் ஆயிலாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மேலே சாக்லேட் கோட்டிங் கொடுத்துக்கலாம்.
ஸோ இன்னைக்கு நான் செய்யும்போது ரொம்ப அவ்வளோ ஆயில் குடிக்கல. ஸோ நான் டைரக்ட்டா வந்து பேன்லயே மாத்திக்கிறேன். ஓகே. மேல சாக்லேட் கிளேஸ்க்கு வந்து ரொம்பலாம் மெனக்கிட வேண்டாங்க. ஜஸ்ட் தட் டார்க் சாக்லேட்ட மெல்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு டோனட்டா எடுத்து டிப் பண்ணீங்கன்னா, சூப்பரான ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்ப்ரிங்கிள்ஸ் நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் நம்மளோட சாய்ஸ் தான். எய்தர் டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் இல்ல ஒயிட் சாக்லேட் எது வேணா போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டா மேல ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா, ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு டார்க் சாக்லேட்ல தான் பண்ணியிருக்கேன். டார்க் சாக்லேட்டோட சேர்த்து மேலே ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் டிசைனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் கலர்ஃபுல்லாக பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் டோனட் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.